கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன பேசலாம்னு வீடியோ எடுத்த ஏசு யாரு மேடம் உனக்கு? இயேசு யாருன்னா அவர் தான் உண்மையான கடவுள். உண்மையான கடவுள் அவர் நமக்கு என்ன யாரு? நமக்கு சொல்லிட்டே போகலாம். அம்மா அப்பா சொந்தம் எல்லாமே அவர் தான் சொல்லலாம். நமக்காக என்ன செஞ்சார் அவரு? நமக்காக என்ன உயிரே கொடுத்துருக்காரு. அதுக்கு ஈட என்ன வரப்போகுது? பாசத்துக்கு அளவே இல்லைல்ல. ஆமாம் ஆமாம், வானத்தில் நட்சத்திரம் கூட நில்லாம் அவருடைய எண்ணவே முடியாது. அது ஆழமான அன்பு, விவரிக்க முடியாது. ஆமாம், விவரிக்க முடியாதுல்ல. உண்மையான தெய்வம் தானே அவரு, உலகத்தை படைத்தவர். அவ்வளோதாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் உண்மையாக நல்ல தேவன். அவர் மனிதனை நேசிக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டான்னு சொன்னால் அது இயேசு மாத்திரம்தான். மனிதனுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். மனிதன் செய்த பாவத்தும் அக்கிரமத்து நிமித்தக்காக நரகத்துக்கு போயிடுவான்ட்டு அந்த பிதா மனித ரூபமாக இயேசுன்ற பேராக இந்த பூமிக்கு வந்து சகல உலக மக்களுக்கும் தன்னுடைய ஜீவன ரத்தத்தை சிந்தி, சரீரத்தில் எல்லா ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கும்படி அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. எந்த மனுஷன் நம்புறானோ விசுவாசிக்கிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் நித்திய மோட்சத்துக்கு போய் ஆடிவாங்க. அதாங்க இயேசு செஞ்ச புதிய உடன்படிக்கை. அந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. உண்மைதானே? ஆமாம், உண்மைதான். ஆமீன் சொல்லு. ஆமென். ஆமென்.